தவக்காலம் 5வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 8 அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 41 வரை. வசனம் 32. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இந்த உலகம் பரிசேயர்களைப் போல உண்மையை கண்டு பயப்படுகின்ற உலகம். பொய் சொல்பவர்களோடு கூட்டு சேர்ந்து கொள்ளும் உலகம். பொய் சொல்பவர்களை கூட்டாளிகளாக வைத்துக் கொள்ளும் உலகம். ஏனென்றால் உண்மை ஒருவனை சுடும். உண்மை பொய்யை சொல்லி நியாயப்படுத்துபவனை காயப்படுத்தும். பொய்யில் புரள்பவர்கள் கோடிகளில் புரளலாம். ஆனால் உண்மை பேசுபவர்கள் தெருக்கோடியில் இருந்தாலும் அவர்களுக்கு கடவுளே விடுதலையாக இருப்பார் என்பதனை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. வசனம் 30-31. இயேசு இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். தம்மை நம்பிய யூதர்களை பார்த்து, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பில் டு அபைட் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. டு அபைட் என்பதை நிலைத்திருத்தல் என்றும் தமிழில் மொழிபெயர்க்கலாம். நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 34 முறை வருகிறது. அதிலே யோவான் நற்செய்தியில் மட்டும் 31 முறை வருகிறது. இயேசுவின் வார்த்தை நம்மை விடுதலையாக்கும். ஆனால் பரிசேயர், வசனம் 35, நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்றனர். ஆபிரகாம் யார்? நம்பிக்கையின் தந்தை. நம்பிக்கையினால் கடவுளுக்கு உரியவராக மாறினார். அவர் கடவுளுடைய செயல்பாட்டை செய்து காட்டினார். நீங்கள் ஆபிரகாம் உங்கள் தந்தை என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ்ந்து காட்டிய நம்பிக்கையை வாழ்ந்து காட்ட மறுக்கிறீர்கள். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. உங்கள் ஆபிரகாம், உங்கள் தந்தை ஆபிரகாம் நம்பிக்கை கொண்ட கடவுளின் மகனை நம்ப மறுக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைகளை நம்ப மறுக்கிறீர்கள். எனவே நீங்கள் நம்பிக்கையின்மை என்ற பாவத்தை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தந்தையை வைத்துக் கொண்டு அது சொற்படி நடக்கிறீர்கள். சாத்தானே உங்கள் தந்தை, சாத்தானின் பிள்ளைகள் நீங்கள் என்று கடுமையாகவே இயேசு சொல்லுகிறார். அந்த சாத்தான் உங்களை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை உள்ளத்தில் உள்ளபடி சொல்லுகிறார். உங்களிடம் இருப்பது சின், நாட் சன். SIN, நாட் SON. ஐ என்ற ஆணவம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. எனவே ஓ என்ற அடுத்தவராகிய நான் சொல்லும், சன் சொல்லுகின்ற வார்த்தைகளை நீங்கள் நம்புவதில்லை. என் தந்தையிடம் கேட்பதை தான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் உங்கள் இதயம் இறுகி போயிற்று, மறுத்து போயிற்று. உண்மையை உணரத் தவறி என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறீர்கள். உண்மை உங்கள் கண்களை உறுத்துகிறது. உண்மை உங்களை அச்சுறுத்துகிறது. உண்மையா? அது என்ன என்று பிலாத்து நடுங்கினானே, அதே நடுக்கம் இந்த பரிசேயர்களிலும் தென்படுகிறது. உண்மை இயேசுவின் வார்த்தை. அதுவே நமக்கு முழு விடுதலை தரும். அதுவே நமக்கு மகன் என்ற அந்தஸ்தை கொடுக்கும். நம்பிக்கையின் திருப்பயணிகளாய் இந்த தவக்காலத்தில் வாழ்வோம். ஆமேன்.